ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் டிடிவி தினகரனுக்கு இல்லை என அவரது ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம். நேற்று உங்க துணை பொதுச் செயலாளர் சந்தித்து பேசியிருக்கிறீங்க. 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்னைக்கும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் வரப்போறார்கள், அது எண்ணிக்கை ஏதாவது இருக்கிறது? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பு. அவர் டிடிவி தினகரன் ஆதரவாளர்னு நீங்கள் சொல்லக்கூடாது. முதல்ல நாங்கள் அதிமுக அம்மா அணி, அந்த அம்மா அணியுடைய துணை பொதுச் செயலாளரை போய் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர் போய் பார்த்துருக்கோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ரைட்டா? இதில் அணிக்கெல்லாம் வேலையே இல்லை. எங்களிருந்து பிரிஞ்சு போனவர் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் நான் 10 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு, அவ்வளோதான். எங்ககிட்ட இருக்கிறது உண்மையான அதிமுக, அம்மா அதிமுக. அதுவும் துணை பொதுச் செயலாளர் தான் பேர் வச்சார். இந்த துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர் வீட்டில் சந்தித்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னால், அவரை விலகி இருந்தால் கட்சி நல்லா இருக்கும்னு சொல்லி சில அமைச்சர்கள் சொன்னாங்க. பெருந்தன்மையாக விலகி நின்றார். விலகி நின்று ஒரு வழக்கில் தீகார் சிறைக்கு போகிறாரு. 45 நாள் முடிச்சு வராரு. வந்து பார்த்தா 45 நாளில் 2 பிரிஞ்ச இயக்கங்களும் இணையிறது மாதிரி உண்டான வாய்ப்பே தெரியல, எந்த முகாந்திரமும் இல்லை. அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார், நான் வந்துட்டேன், பார்த்தேன், 2 கட்சி இணையமுண்டு பார்த்தேன், இணையலை. இப்போ நான் பொதுச் செயலாளர் போய் பார்த்துட்டு பொதுச் செயலாளருடைய கருத்துக்கு இணங்க நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு பிறகுதான் இவங்க என்னமோ சில அமைச்சர்கள் அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி இப்போ பிரித்து வச்சது தான் அப்படின்னு சொன்னது அவங்க சொன்ன தனிப்பட்ட கருத்து தான். அது அவங்களுக்கு தள்ளி வைப்பதற்கோ நீக்கி வைப்பதற்கோ அதிகாரம் இல்லை. எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கு பைலா பிரகாரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த பைலா பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் தான் அதிகாரம் இருக்குது, கட்சியை விட்டு நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ. அதை பிரகாரம் இன்றைக்கி பொதுச் செயலாளர் சின்னமாக அண்ணன் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர், அவரை போய் பார்த்து கட்சி நலன் கருதி நாங்கள் சந்திச்சு விழுந்திருக்கோம், அவ்வளோதான். நேற்று ஒரு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறீங்க. இன்னைக்கும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? யார் யாரெல்லாம் வருவதற்காக தகவல்கள் இருக்குது? நேற்று 27, இன்னைக்கு ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பார்த்து அவர் நினச்சிருந்தா நேற்றே இந்த ஆட்சியை கவுத்திருக்க முடியும். அந்த எண்ணத்துக்கெல்லாம் அவர் போகலை. திரு ஓ பன்னீர்செல்வம் பதவி இல்லைன்றதுமே ஆட்சியும் கவுத்தார், கட்சியும் கலைக்க பார்த்தாரு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அந்த பெருந்தன்மையில் அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், நம்மளால் அந்த ஆட்சியும் கட்சியும் போயிடக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி, எக்காலத்திலையும் பழுதுபடக்கூடாது, ஒன்று சேர்க்கணும், அதுதான் நம்முடைய வேலை. தயவு செஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருங்க, இந்த கட்சியை ஒற்றுமையாக இணைச்சி பாடுபடும் தான் சொன்னாரே தவிர வேற்ற உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று போய் உங்கள் பொதுச் செயலாளர் சந்திச்சிருக்கிறீங்க. முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு. நேற்று ஒரு 8 மாவட்டங்கள், இன்றும் சில மாவட்டங்களை சந்திக்க போகிறார். அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் பேசப்படுது. இல்லை, நேற்று 10 மாவட்டம் பேருக்கு, இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தை கூப்பிட்ருக்காங்க. சாயங்காலம் போனால் தான் தெரியும் என்ன விஷயமா கூப்பிட்ருக்காங்க, எதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்றது. போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதில் பேட்டியில் சொல்கிறேன். அவர் நடத்துகிறது ஆட்சி ரீதியாக அவர் பண்ணுறாரு, நாங்கள் நடத்துறது கட்சி ரீதியாக துணை பொதுச் செயலாளர்ன்ற முறையில் கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அண்ணன் டிடிவி தினகரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மேலே ஒரு இதை நினச்சாங்களாக்க, பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்ன்ற முறையில் ஜெயக்குமாரை நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடான வற்புறுத்தலை நாங்கள் துணை பொதுச் செயலாளர்கிட்ட வைப்போம்.